சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போது கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ ஆதவஜினா அண்ணன் ஆனந்த் அவர்கள் அப்புறம் நிர்மல்குமார் அவங்களாம் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவர் போன வாரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கும் சம்மன் வந்திருக்கு. இல்லை, அவங்க வேன் டிரைவர் கூட சம்மன் கொடுத்ததான் அவரும் போய் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இவங்க கூட போய் பேச போகிறாங்க. சார், இது வந்து ப்ரொசீஜர் தானே சார். இதில் வந்து இந்த இல்லை, சில பேர் சம்மன் அனுப்புறதே ஒரு விஜய் வந்து ஒரு குற்றவாளிங்கிற, இப்போ சம்மனுங்கிறது நார்மல். அது வந்து மக்கள் வந்து விஜய் ஒரு குற்றவாளியாங்கிற பிம்பம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. தான் சொல்கிறேனே, இது நாட்டில் பேசுகிறதுக்கு வேலை இல்லை, டைம் இல்லைன்னா இது மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் முக்கியமாக இல்லை. இவங்க வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா கிளியராக வந்து எல்லாருக்கும் விசாரிச்சிருக்காங்க. அவங்க ஹெட் யார், அவங்களை விசாரிக்கவே வேண்டாமா? இப்போ நீங்கள் எல்லோரும் எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, இவரால் தான் ஆச்சு, இவர் லேட்டாக வந்தாச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? அவங்களோட டியூட்டி அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு தானே சிபிஐ. இப்போ வந்து இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னு சொன்னால் கிளியராக இருக்குது. இந்த மேட்டர்ஸ் எல்லாமே வெறும் கிளியராக இருக்குது. எல்லாரையும் விசாரிச்சாச்சு. இது அடுத்த ஹெட்டு தான் விசாரிக்கணும். அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வரப்போகிறார். அதில் ஒன்றும் பெரிய அது வந்து அதை போய் இவங்க அதை பொலிட்டிக்கலாக பேசுறது, அங்கே போய் அவரை மீட் பண்ண போகிறாரு, இதை தவிர வந்து பயந்து இல்லை யார் அவங்க மீட் பண்ண போகிறாங்க, இவங்க மீட் பண்ணாங்க, அவர் வந்தால் இங்கேயே மீட் பண்ணலாமே. அது ஒன்றும் பெரிய மீட் பண்ண தெரிஞ்சிடும்ல. அதனால் அப்படி மீட் பண்ணாலும் தெரியும். நீ எங்கே மீட் பண்ணாலும், ஜப்பானில் போய் மீட் பண்ணாலும் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் மேட்ரு கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம கரூர் மேட்டர்லேயே அவங்க வந்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் விசாரிச்சு இவங்க விசாரிக்கிறாங்க. இது தவிர அவங்க ஆப்போசிட் சைட்லேயும் கூப்பிடுவாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இது வந்து சிபிஐ கிட்ட ஒன்ஸ் போயிடுச்சுன்னா நல்லா கிளியராக விசாரிச்சு தான் அனுப்பாங்க. இன்னொரு கேள்வி எழும்புதா சார், சிபிஐட்ட போச்சுன்னா ஓகே, நல்லா விசாரிச்சு அனுப்பாங்க. இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக கீழே தான் இருக்குது சிபிஐ. அப்படிங்கும்போது இப்போது பாஜக மேடையிலே பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் சரி, அவர் மேலே இப்போ செந்தில் பாலாஜி தான் காரணம்னு பாஜக மேடையில் அமித்ஷா மேடையே சொல்கிறாரு. அப்படிங்கும்போது சிபிஐ எப்படி இந்த பாஜகவும் எப்படி அமித்ஷா செந்தில் பாலாஜி தான் காரணம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இது நியாயம், செந்தில் பாலாஜி தான் குற்றவாளின்னு வருமா? கடைசியாக விசாரிப்பாங்க சார், விசாரிப்பாங்க. விசாரிக்காமல் நீங்கள் எதுவுமே கன்க்ளூஷன் பண்ண முடியாது இல்லையா, முடிவு சொல்ல முடியாது. இப்போ இவங்களை விசாரித்தாங்க. இப்போ யார் யார் இவர் சொல்கிறாருல்ல, நான் என்ன சொல்கிறாரு, அவர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் லேட்டாக வந்தது தான் காரணன்றாங்க. திமுக சொல்கிறது எல்லாம். அதுக்கு தான் அவங்க விசாரணை வச்சு, இவங்க விசாரித்தா இம்பார்ஷியாலிட்டி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், இவங்க சார்பில் பேசுவாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க சிபிஐக்கு போச்சு. சிபிஐக்கு போனோன்னே எல்லாரையும் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதில் என்ன உண்மைன்றது வெளியே வரும். போனது நல்லது தானே. இப்போ அந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையிலும் 41 பேர் இறந்துருக்காங்க. அது யார் குற்றவாளின்றது கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே விசாரணை பண்ணால் இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க. அதனால தான் சென்ட்ரலுக்கு போயிருக்கு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்கன்னு சிபிஐ அவங்க இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் நியாயமாக நடந்துக்கும். ஸோ மீதி இதில் வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் யாரும் பொலிட்டிக்கல் கேம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதுதான் மேக்ஸிமம். இது வந்து கரெக்டாக உண்மை வெளியே வந்துடும். எப்படி இருந்தாலும் வரும். இவர் போய் தான் ஆகணும். இன்னொரு ஒரு கட்சி தலைவர்களை விசாரிக்கிறது, எதிர்க்க ஆளுங்கட்சி அமைச்சரை விசாரிக்கிறது ஓகே. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த குடும்பத்தில் விசாரிக்கும் போது பல பேர் விஜய்க்கு ஆதரவாக, பல குடும்பம் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு சிபிஐ இது எப்படி எடுத்துக்கும் நமக்கு தெரியல. இல்லை, அதான் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு தானே ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. என்ன தான் அவங்க விசாரிச்சாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான். அப்படி கிடையாது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதையும் எடுத்துக்குவாங்க, இவங்க சொல்கிறதையும் எடுத்துகிட்டு அவங்க தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. அவங்க எதுக்குன்னா அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அளவு கடந்த அன்பு மேலேயும் இந்த மாதிரிலையும் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று இவர் வந்து அவங்க குடும்பத்துக்காக ஒரு காசு கொடுத்துருக்காரு. யார் 20 lakhs கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க தப்பாயிடுச்சு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் மேலே வந்து கசப்பு இல்லை, இதனால் நம்ம போனதுனால இது ஆயிடுச்சுன்றது ரைட் தான். என்ன பண்ணுவோம், இனிமேல் அவங்க என்ன திருப்பி வந்துட போகிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்ன நடந்ததுன்ற அவங்க சொல்லுவாங்கள்ல, இது நடந்துச்சு, எங்கள் பசங்க இங்கே போனாங்க, நாங்கள் சொன்னாலும் கேட்காத குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் சொல்லும்போது அவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க எடுத்து, இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒரு முடிவு வந்து அப்புறம் தான் அதோட ரிசல்ட் வரும். அதுக்குள்ளே எல்லாம் வெயிட் பண்ணுவோம். எல்லோரும் போய் இன்னும் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இதோட முடிஞ்சிடாது. இவங்க இன்னும் அதில் என்ன வேலை ஆனவங்க இவங்க சொல்கிறாங்களே, செந்தில் பாலாஜி கூப்பிடுன்றாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்லாம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும். நிறைய இது உடனே முடிகிற மேட்ரு இல்லை. எப்படியும் இவங்க எல்லாம் எலெக்ஷன் முன்னே கரெக்டாக வந்துடும். எலெக்ஷன் முன்னாடி கரெக்டாக வந்துடும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்குள்ளே அது அந்த சம்பவம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு எதிரொலியாக யாருக்கு நல்லதோ கெட்டதோ, ஒரு யாருக்காச்சும் ஒரு கட்சிக்கு ப்ளஸ் அமையும், ஒரு கட்சிக்கு மைனஸ் அமையும். இல்லை, உண்மை வெளியே வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த உண்மை வெளியே உண்மை யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ்ன்றது அப்போ தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும். அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. ஆனால் அது வந்து டைம் விஜய் சொல்கிற மாதிரி தர்மம் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கிற மாதிரி, நியாயம் தான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். சொல்கிற மாத்திரம் இல்லை, யார் சொன்னாலும் தர்மம் லேட்டாக தான் செய்யும், உடனே வந்துடாது. நியாயம் வந்தது
உடனே வந்துடாது. அதே போல் தாமதிக்கப்பட்ட நீதி வந்தது அநீதிக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அது நீதி சீக்கிரமாக வந்தால் ரொம்ப நல்லது. இது வந்து இதுலேயும் விளையாடுறாங்கன்னு வச்சுங்க பொலிட்டிக்கல், அதுதான் ரொம்ப டேஞ்சர் நாட்டுக்கு. அவ்வளோதான். ஓகே. நான் அதை விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு அரசியல் இவ்வளோ நெருக்கடிகள் இவ்வளோ இதெல்லாம் இருந்தாலும் சினிமா துறையிலையும் பார்த்தீங்கன்னா சினிமாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கூட இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு அதே டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் டீம் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் சினிமாவிலேயும் அவருக்கு இவ்வளோ தரங்கள் வருது, இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, படம் ரிலீஸ் ஆகிட்ட 2 நாள் தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 2:15 மணிக்கோ 2:45 மணிக்கோ இன்றைக்கி கோர்ட் ஹியரிங் வருது. இவங்க வந்து இது போட்டிருக்காங்க, இது எமர்ஜென்சி வழக்கை அடுத்து அது வந்து இன்றைக்கி கோர்ட்டில் அது வந்தால் தான் ரிசல்ட் தெரியும். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது போன மாதம் 19ஆம் தேதி அவங்க கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 19. அப்போ வந்து அவங்க ஏதோ அப்ஜெக்ஷன் பண்ணி திருப்பி ரிவைசிங்க்கு 24ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அப்போயோ எல்லாம் ஓகே, நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் கொடுக்கலன்றது இப்போ அவங்க தான் வெளியே சொல்லணும். இவங்களும் நிறைய கேட்டு பார்த்துட்டாங்க. அது டிலே வந்து பொலிட்டிக்கல் டிலேவா, பொலிட்டிக்கல் ரீசனை வச்சு டிலே பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது அந்த படத்தில் இருக்கா? அவர் வந்து இவங்கள பிஜேபி மாத்திரம் அவர் சொல்லலை, அவங்கள மாத்திரம் சொல்லலை, ஜென்ரலாக பொலிட்டிக்கா எல்லாமே பொலிட்டிக்கல் விஷயமாக தான் சொல்லியிருக்காரு தவிர யாரையும் பர்டிகுலராக அந்த நாங்கள் பார்த்த ட்ரெய்லரில் வரும் படத்தை யாரும் பார்க்கல ஒன்றும். அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதான்றா எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக ஜென்ரலாக எல்லா பொலிட்டிஷியன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வச்சு அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சுட்டு அதுக்காக அந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா டைலாக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்காக இவங்க தடை பண்ணுறாங்க, அதெல்லாம்ன்றது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஏன் இவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது ட்ராக் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகும், எப்படியும் கொடுத்துருவாங்க. இது ஒரு ப்ரொமோஷன் தானே இந்த படத்துக்கு. படத்துக்கு ப்ரொமோஷன் இல்லை, விஜய்க்கே ப்ரொமோஷன் ஆயிரும். அவரோட இமேஜ் இன்னும் கூட தூக்கும். ஏன்னா அவர் எல்லா படத்துக்கும் பார்த்தா ரிலீஸ் ஆகிற டைமில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு அது பரவாயில்ல, இவ்வளோ நாள் நடந்தது பரவாயில்ல. இனிமேல் இது என்னன்னா பொலிட்டிக்கல் தான் சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது பொலிட்டிக்கலாக இவருக்கு மேலே தான் ஆதரவு கூடுமே தவிர அவருக்கு குறையாது. இப்போது அந்த ரீசனே வந்து இப்போ வந்து அவங்க உடனே கொடுத்தா ஒன்றும் பெருசாக மேட்டர் கிடையாது. பொதுவாக விஜய்க்கு வந்து அவரே சும்மா இருந்தாலும் மற்ற எதிர்கட்சி இந்த ஆளுங்கட்சி அவங்களே ஏதாச்சும் பிரச்சனையை கிரியேட் பண்ணி வளர்த்துடுறாங்களோ மக்கள். அதோட விளைவு தான் அவர் அரசியல். ஆனால் இப்போ அரசியல் வந்தப்புறமும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும்? விஜய்க்கு தான் ஒரு பலமாக அமையும். ஆகும். இப்போது உதாரணத்துக்கு 120 சீட்டு 130 சீட்டு வின் பண்ணுறாங்க, 170 சீட்டாக வின் பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர இருக்கிற எல்லோரும் அவங்க ஏன்னா விஜய்க்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இவர் வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லோரும் கலப்பாங்க. சாதாரண ஆளுக்கே அந்த இது வருது இல்லை, காமன் மேனுக்கே தேவையில்லாமல் ஏன்பா இது டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வரும். ஸோ ஏன் அவர் அரசியல் வந்ததுனால தான் இது டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம் பேசுகிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் யாருக்கு ப்ளஸ் ஆகும்? டெஃபினட்டாக விஜய்க்கு தான் ப்ளஸ் ஆகும். அப்போ இவங்களுக்கு தான் நல்லதே தவிர இவங்க பண்ணதை எப்படினாலும் கொடுத்து தான் ஆகணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பண்ண முடியும்? டிலே பண்ணலாமே தவிர பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட் ப்ராபப்லி நீ கொடுத்துருவாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ வந்துடும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நாளைக்கு 2-3 நாள் இப்போ அது மாதிரி U/A கொடுத்தா குழந்தைங்களை கூட்டி போக முடியாது. அதெல்லாம் இல்லை, அது என்ன இருந்தாலும் இங்கே தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில் வெளிநாட்டில் சென்சார் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிஸும் புக்கிங்கே வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா 98,000 இது மலேசியாவில் டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஆல்ரெடி நேற்று வரலாம். அதாவது அவங்க ரெக்கார்டு வந்து 1,07,000 தான் ஏதோ ஒரு படத்துக்கு, இதுவும் விஜய் படம் தான் ஆச்சு. அது இன்னும் 3 நாள் இருக்குது. அது 1.15 1.20க்கு போயிடும். அப்போது இது அங்கேயும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதே டிக்கெட்ஸு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது ஒன்று இது அவரோட கடைசி படம்னு அவர் கிளியராக அறிவிச்சிருக்காரு. அதனால் வந்து எல்லாம் பார்க்கணுன்னு இருப்பாங்க. நீங்கள் 2 வாரம் இந்த ஒரு நாள் டிலே பண்ணி இது பண்ணாங்கல்ல. இப்போ அந்த என்ன சொல்கிறது ட்ரெய்லருக்கும் இந்த லான்ச்சுக்கும் நிறைய வேலைகள் நடந்தது. என்ன பண்ணாலும் சரி அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், லாங் ரன் ஓடும். இப்போ நார்மலாக விஜய் படம் வந்து ஃபஸ்ட்டு 3 வாரம் நல்லா ஃபுல்லாக பண்ணாலும் கலெக்ஷன் எடுத்துருவாங்க. இது வந்து மினிமம் 6 வீக்ஸ் போகும். அப்படி போச்சுன்னு வச்சிங்களேன், யாருக்கு லாபம்? இவங்க ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். இவங்க வந்து பண்ணுறாங்க மாதிரி இவங்க மீதி கட்சியெல்லாம் சேர்ந்து இவருக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அது ஒன்றுமே நல்லது நடக்கும், அவ்வளோதான். அவர் சொல்கிற மாதிரி தான் நிச்சயம் நல்லது நடக்கும். இது நடந்த பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் லான்ச்சிலேருந்து எல்லாம் பேசினாங்க. சிவகார்த்தியன் கூட நிறைய பேசினார். எது பேசினாலும் பண்ணாலும் இவங்களுக்கு என்னென்ன இந்த மாதிரி சென்சார்லேயோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இவருக்கு நல்லது, பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். இன்னொன்று சார், இப்போ படம் ரிலீஸ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரிலீஸ் ஆனாலும் பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க, சில திமுகக்காரங்க வந்து பராசக்தி நல்லா இருக்கு, இது வந்து ஜனநாயகன் படம் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது, அப்போ இப்படி ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்களோ? பார்க்குறவங்க தெரியும்ல. இப்போது 2 படத்தையும் நீயும் பார்ப்பேன், நானும் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்,
2 படம் பார்த்தா எது நல்லா இருக்கு ரெண்டும் வேற ஜேர்னர் அண்ணனும். ரெண்டும் வேறு வேறு அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் வேறு, ஆமாம். அந்த விஷயங்கள் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 படத்தையும் பார்ப்போமே. அதான் இதை வச்சு இந்த விஜய் படம் கடைசி படம் இதுவும் ஓடலை, அதனால தான் ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு அந்த அப்படி. வேலை நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் கூட ஓடும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ட்ரெய்லர் மேட்ருலையே இந்த வியூஸ் மேட்ரு, புரியுதுங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா குளறுபடி நடந்திருக்கு. அதுலேயும் குளறுபடி நடந்திருக்கு. எப்படி பண்ணாலும் இதில் யாரும் எதுவும் தடுக்கவும் முடியாது. 100% ஏன்னா தமிழ் சினிமாவில் அப்படி எந்த வியூஸ்மே எந்த நடிகருக்கும் போனது ரெக்கார்டே கிடையாது. ஆனால் இப்போ இது ஒரே இது போகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் காரணம் இருக்குது. எல்லாத்துலேயும் பெய்டு தான், வேற ஒன்றும் இல்லை. பெய்ட் ப்ரமோஷன்ஸு இப்போது எப்படியும் விளம்பரத்துக்கு பெய்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வியூஸுக்கு பே பண்ணுறாங்க போல இருக்கு. இப்படி பண்ணால் உங்களுக்கு நிறையா கூட தான் வரும். எந்த ஒரு இதுவுமே சரிங்க. இவங்க தான் வளர்த்து விட்டாங்க, இப்பவும் வளர்த்து விட்டுட்ருக்காங்க. இதுக்கு காரணமே ஆப்போசிட் பார்ட்டிஸ் தான். இது ஒழுங்காக வந்து என்றைக்கோ சென்சாருக்கோ அதை யாரும் இன்றைக்கி பேச மாட்டாங்களே. இப்போது அப்ளை பண்ண 24 ரிவைசிங் கொடுத்தாச்சு, இதுக்கே கொடுத்தாச்சு. என்னது அவங்க சொன்ன கட்டெலாம் பண்ணி கொடுத்தாச்சு. 2-3 நாள் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தூரம் இதை பற்றி பேச வேண்டியது இல்லையே. வீண் ப்ராபகண்டா நீங்களே தான் பண்ணுறீங்க, அவங்க யாரும் பண்ணலையே. அவர் என்ன அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதில் இருக்குது? நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இது ஆகுமா இது ஆகாதா, இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லையே. இது யாரும் பேசவே மாட்டாங்க. தேட்டரில் பார்த்துக்கலாம்னு விட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் அதை தான் பேசுகிறாங்க. நீங்கள் எந்த யூடியூப் எடுத்தாலும் போய் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு 2-3 வீடியோ வந்துருப்பா. ஜனநாயகன் பற்றி இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா, ஆமாம், ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதை தான் இந்த மாதிரி விஜய் வெளியே வந்துட்டாரு, கார் வெளியே மூவ் ஆயிடுச்சுங்க நியூஸ் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி ஆயிடுச்சு. சர்டிஃபிகேட்டுக்கே கிடைக்குமா கிடைக்காதா. அவர் நேற்றே சொல்லிட்டார் நிர்மல்குமார், நாங்கள் இது வரல, இன்றைக்கி வரலன்னா நாங்கள் அடுத்த நடவடிக்கை இன்றைக்கி கேஸ் போயிட்டு. ஸோ அது ரிசல்ட் வர்றது வரல யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அவருக்கு வந்து பார்த்தீங்களா இதை படத்தையும் இது பண்ணிட்டாங்க, 12ஆம் தேதி அங்கேயும் வர சொல்லிட்டாங்க, இது நிறைய நடக்குதுன்னு சொல்லி இவங்களே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த படம் முடிஞ்சாலும் அரசியலுக்கு வந்துடுவார். இது வந்து இப்போ நடக்கிற இதெல்லாம் பார்த்தா விஜய் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகை மேலே ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி வெறுப்பு உண்டாக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டெம்பரவரி இவங்கெல்லாம் பேசுவாங்க. படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து என்டர்டெயின்மெண்ட் தானேங்க. இல்லை விஜய்க்கு எதிராக இயங்குறாருன்னு அப்படி இது பண்ணுவாங்கல்ல. அதான் அவர் அன்றைக்கி பேசின பேச்செலாம் வந்து அவர் விஜய்க்கு ஆதரவாக இல்லை, விஜய்க்கு ஆதரவு அவர் ஓகே. ஆனால் பேக்கெண்டில் அரசியல் சில இயக்கங்கள் இயங்குறத பார்த்தா இது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பேக் ஃபயராக இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணாலும் அவர் உஷாராக அவர் அதெல்லாம் தவிர்த்துருவார். அப்படி தவிர்த்துலன்னா இப்போ இவர் தவிர்த்துருவாங்கல்ல. ஏன்னா வந்து இப்போ வடிவேல் என்னாச்சு, கதை கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து ட்ரை பண்ணுறாரு அவளையே. ஏன்னா வந்து இதில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சினி ஃபீல்டில் யாராவது ஒரு சர்ச்சையே இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரோட ஆதரவு தேவை. அவங்க வந்து ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா மீதி பேர் வந்து இதாகிடுவாங்க. ஸோ அந்த பேர் வாங்கிடக்கூடாது. இவர் வாங்கிட்டாருன்னா இவருக்கு தான் நஷ்டம். விஜய்க்கு அது நஷ்டம். ஏன்னா ஆக்ட் பண்ண போகிறாரு, அவரோட சொந்த கட்சி, அந்த பிரச்சனை கிடையாது. இது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா 2 நாளுக்கு முன்னாடி இது ஒரு பத்திரிக்கையாளர் கூட விஜய் கட்சியில் இணைஞ்சார், விஜய் முன்னிலையில் இணைஞ்சார். விஜய் வந்து பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவருக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், சிவகார்த்திகேயன் அவரை பற்றி நீங்கள் விமர்சிக்காதீங்க, கடும் சொற்கள் ஆபாசன வார்த்தைகள்லாம் சொல்லி எதை விமர்சனம் பண்ணாதீங்க. தம்பி சினிமா துறையில் வளரட்டும், நமக்கு அரசியலில் பல வேலைகள் இருக்குது, தம்பி அவர் வேலையை பார்க்குறாரு, நம்ம வேலையை பார்க்கலாம். கரெக்டான நம்ம அரசியல் வேலையை பார்ப்போம், அவர் சினிமாவில் இருக்குது நிறைய வேலை இருக்குது, அவர் அங்கே பார்க்கட்டும். ஆபாசமான விமர்சனங்கள் வைக்கிறது, பர்சனல் விமர்சனம் தயவுசெய்து வைக்காதீங்க அப்படின்னு அதாவது ஒரு அரசியல்வாதி இல்லை இப்போது கரண்ட்டில் இருக்கிற நடிகர் எவ்வளோ தூரம் மெச்சூரிட்டியாக பேசியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடியோ லான்ச் நடந்துச்சு பராசக்தியில். அங்கே என்னென்ன பேசியிருக்காங்க, அதாவது அந்த ஹீரோயினே வந்து இதை பாருங்கள், என் படம் பாருங்கள், கேசரி அதை பகவத் கேசரி பாருங்கள், அதில் நான் தங்கச்சியாக நடிச்சிருக்கேன், அதை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. வந்தோமா ஆக்ட் பண்ணோமா. இது வந்து எவ்வளோ தூரம் பேச உங்களுக்கு தான் வேல்யூ குறைஞ்சிடும். ஏன் இவ்வளோ பேசலை, மீதி பேர்லாம் நிறைய மீட்டிங் கொடுக்குறாங்க, கண்டபடி கேள்வி கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ மைக்கை நீட்டிட்டான், வெளியே வந்து ஒரு மைக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்க என்னென்ன தேவையில்லாத கேள்விகள் நிறைய. ஆக்சுவலாக என்ன வேணுமோ அதை கேட்காம எது தேவையில்லையோ அதை பற்றி கேட்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஏன்டா வந்து வெளியே பேசுகிறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இப்போ மெயின் ரீசன் அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்காததுக்கு மெயின் காரணம் தெளிவாக இருக்கார். அவர் தெளிவாக இருக்கார். என்ன பேசுகிறோமோ அது கன்வே பண்ணிடுறாங்க. அது ஊடகம் மூலியமாக இல்லையோ அவர் தனி வீடியோ அவர்கிட்ட போயிட்டு திருப்பரங்குன்றம் என்ன ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு தேவையில்லாத. ஏன்னா வந்து அதுக்குன்னு பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அது
கருத்து வேணால் தெரிவிக்கலாங்க. இது நல்லது கெட்ட கருத்து தெரிவிக்கலாம். இருக்காங்க, அதுக்குன்னு இருக்காங்க. அது அவரோட கருத்து தானே அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் வெளியே வந்து ஒரு நின்று பார்க்கட்டும், 500 மைக்கு நிற்பாங்க, 500 மைக்கை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. யார் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, சம்மந்தமே இல்லாத. இது மாதிரி தான் விஜயகாந்த் வந்து ஊடகத்துறையினர் வந்து விஜயகாந்தில் சம்மந்தம் இல்லாமல் கேட்டு கேட்டு தான் அவர் அவருக்கு ஒரு irritate காமெடி பீஸாக ஆக்கி அப்படியே இதை ஆக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் தெளிவாக இருக்காருங்க. ஆக்சுவலாக வருவார், எப்போ தேவையாக போகிறாங்க, தேவையான விஷயங்கள் தான் பேசுவாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி அவங்களுக்கு, அதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுலேருந்து ஒரு 4 கேள்வி கேட்டு, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க நிறைய ஒர்க் இருக்குங்க, அதை பார்க்கணும் இல்லையா? இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்களே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா வரதில்லை, மீட்டிங் பேசுறதில்லை. அது இதுக்கு தான் ஆள் ஒருத்தரை பார்த்தீங்களா, ஒருத்தர் மீடியா பர்சன் ஒருத்தர் இதுக்கும் போட்டுட்ருக்காங்களே, நிறைய பேர் போட்டாங்க. நிறைய போட்டிருக்காங்க. இன்னும் மாநிலம், தேசியம் எல்லாமே எல்லாம் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ முன்னே இருந்தவங்க இப்போ பேசுறதுக்கு நிறைய ஆள் வச்சுருக்காங்க. ஆமாம், அது முக்கியமான நபர்கள்லாம், தெரிஞ்ச நபர்கள்லாம், திறமையான ஆளுகள் வச்சுருக்காங்க, விஷயம் தெரிஞ்ச ஆள் வச்சுருக்காங்க. தமிழில் பேசணுமா, தூய தமிழில் பேசுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் மீடியாட்ட டீல் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸாக வச்சுட்டாங்க. இப்போ இன்னும் நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இதெல்லாம் பொலிட்டிக்கல் பண்ணாமல் அவங்கவுங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்களா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இவரையே பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே சார், அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.